Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிகளில் 18,222 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளன என்றார். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 கடந்த 23/4/2026 அன்று தென்காசி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளில் 1680 வாக்குச்சாவடிகளில் அமைதியான முறையில் நடந்து முடிந்துள்ளது. மேற்படி தேர்தலில் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 81.04% வாக்குகளும், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 81.3% வாக்குகளும், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 81.41% வாக்குகளும், தென்காசி சட்டமன்ற தொகுதியில் 82.37% வாக்குகளும், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 85.22% வாக்குகளும், ஆக மொத்தம் 82.3% வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி வாக்குப்பதிவு மேற்கொள்ளப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் ஸ்ரீராம் நல்லமணி யாதவ கல்வி நிறுவன வளாகத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளது. தபால் வாக்குகள் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 4629 வாக்குகளும், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 3888 வாக்குகளும், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் 3117 வாக்குகளும், தென்காசி சட்டமன்ற தொகுதியில் 3212 வாக்குகளும், ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் 3356 வாக்குகளும், ஆக மொத்தம் 18,202 தபால் வாக்குகள் நாளது வரை பதிவு செய்யப்பட்டு வரப்பெற்றுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.